நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். கவியரசரின் நூற்றாண்டு சிறப்பு நிகழ்ச்சியில் இன்று கவியரசருக்கு கவி பாடும் திறனை வழங்கிய கருணைக் கடலாம் அருள்மிகு ஸ்ரீ மலையரசி அம்மன் சிறுகுடல்பட்டியில் எழுந்தருளி அருள்பாலிக்கும் மலையரசி அம்மனின் வரலாற்று சிறப்புகளை சிந்திக்க இருக்கின்றோம். கண்ணதாசனுக்கு மட்டுமன்றி வழிபடும் அனைவருக்குமே பொன்னரசியாக இருந்து பொன்னையும் புகழையும் அள்ளி அள்ளி வழங்குகிறாள் இவள். இவளுடைய அருளால்தான் கண்ணதாசன் கவிபாடும் திறன் பெற்றதாக கூறுகிறார்கள். கவிபாடும் திறன் மட்டுமன்றி வழிபடும் அனைவருக்கும் அனைத்து நலன்களையும் அள்ளித் தருபவள் மலையரசி அம்மன். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் பிள்ளையார்பட்டி சாலை வழித்தடத்தில் வைரவன்பட்டி என்ற இடத்திலிருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கிறது சிறுகுடல்பட்டி என்னும் அழகிய கிராமம். ஊரின் சாலையை ஒட்டியே மலையரசி கோயில் கொண்டிருக்கிறாள். நகரத்தார் சமூகத்திற்கு பாத்தியப்பட்ட இத்திருக்கோயிலில் மற்ற கோயில்களில் உள்ளது போல விமானமும் விதானமும் எதுவுமின்றி பச்சை பனை ஓலைகளால் வேயப்பட்ட கூரையின் கீழ் அருட்காட்சி தந்து கொண்டிருக்கிறாள் மலையரசி அம்மன். 5 முகங்கள் கொண்ட முகூர்த்த காலை கடந்து நாம் கோயிலுக்குள் நுழைந்தால் இடதுபுறமாக வளையல்களும் மஞ்சள் கயிர்களும் குவிந்திருப்பதை நாம் காண முடிகிறது. அவை தங்களுடைய நேர்த்திக்கடனுக்காக பக்தர்கள் செலுத்திய காணிக்கைகள் என்பதை நாம் அறிய முடிகிறது. மலையரசி அம்மன் அங்கே கோயில் கொண்ட வரலாறு குறித்து அத்திருக்கோயிலின் பூசாரியிடம் நாம் வினவிய பொழுது, இவருடைய குடும்பத்தினர்தான் 3 தலைமுறைகளாக இந்த அம்மனுக்கு பூஜை புனஸ்காரங்கள் செய்து வருகின்றனராம். மலையரசி அம்மனின் வரலாற்று சிறப்புகள். முற்காலத்தில் ஓலை பெட்டி ஒன்று ஆற்றில் மிதந்து வந்து நெடுமரம் ஆற்றங்கரையில் ஒதுங்குகிறது. அப்போது அந்த வழியாகச் சென்ற வழிப்போக்கர் ஒருவர் அந்த ஓலை பெட்டியை எடுத்து திறந்து பார்த்த பொழுது உள்ளே 7 கன்னிமார்கள் அருட்காட்சி அளித்திருக்கிறார்கள். பின்னர் அவர்களில் 6 பேர் வெவ்வேறு தலங்களுக்கு சென்றுவிட ஒரு கன்னிமார் மட்டும் கண்மாய் கரையோரமாகவே நடந்து வந்து சிறுகுடல்பட்டி கிராமத்தில் தாமரை பூ வடிவில் சுயம்புவாக எழுந்தருளினாளாம். அவளே மலையரசி அம்மனாவாள். அதுவரையில் வறுமையின் பிடியில் சிக்கித் தவித்த கிராமத்தில் மலையரசி அம்மன் இங்கே எழுந்து அருளியதுமே செல்வச் செழிப்பு நிறையத் தொடங்கியது. ஒவ்வொரு குடும்பத்திலும் வளம் பெருகியது. எனவே கிராமத்தை சேர்ந்த அனைவருமே மலையரசி அம்மனை கொண்டாடத் தொடங்கிவிடுகிறார்கள் என்றவர் தொடர்ந்து கூறினார். கோயிலின் விழா வைபவங்கள் குறித்து அவர் விவரிக்கும் பொழுது, மலையரசி அம்மன் கோயிலில் வைகாசி விசாகம் பௌர்ணமி அன்று மிகச் சிறப்பான முறையில் திருவிழாக்கள் கொண்டாடப்படுகின்றன. அயல் தேசங்களில் இருப்பவர்கள் கூட திருவிழாவுக்கு குடும்பத்தோடு வந்துவிடுகிறார்கள். ஆடி மாதம் சிறப்பு வழிபாடாக கும்மியடித்து அம்மனை மகிழ்விக்கிறார்கள். பொதுவாக மற்ற கோயில்களில் பூசாரிகளோ அல்லது சிவாச்சாரியார்களோ தான் கரகம் எடுப்பார்கள். ஆனால் இத்திருக்கோயிலில்தான் பக்தர்களின் நன்மைக்காக மலையரசி அம்மனே தன் திருமுடியில் கரகம் ஏந்துகிறாள். பச்சை மண் பானையில் தீர்த்தம் நிரப்பப்பட்டு தென்னம்பாளைகளால் மூடப்பட்டிருக்கும் கரகத்தை அம்மன் திருமுடியில் ஏற்றி வைக்கிறார்கள். அதற்கு முன்பாக பூசாரி 48 நாட்கள் விரதம் அனுஷ்டிக்கிறார். கோயில் திருவிழா நடைபெறும் நாட்களை பொறுத்து அம்மன் திருமுடியில் கரகம் ஏற்றப்படும். திருவிழா நிறைவு பெற்று மறுநாள் அதிகாலையில்தான் பூசாரி அம்மனின் திருமுடியிலிருந்து கரகத்தை இறக்கி வைக்கிறார்.
கரகத்தில் இருக்கும் தீர்த்தம் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படுகிறது. வெளியூரிலிருந்து வருபவர்கள் இந்த தீர்த்தத்தை பெற்று பருகிய பிறகுதான் திரும்ப ஊருக்கே செல்கிறார்களாம். இந்த தீர்த்த பிரசாதம் சகலவிதமான பிணிகளையும் தோஷங்களையும் நீக்குவதாக நம்பிக்கையுடன் கூறுகிறார்கள் பக்தர்கள். குறிப்பாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் இந்த தீர்த்தத்தை உட்கொண்டால் அவர்களுக்கு குழந்தை பேறு கிடைப்பதாக பக்தர்கள் நம்பிக்கையுடன் சொல்கிறார்கள் என்றார் அந்த பூசாரி. மலையரசி அம்மனின் மகத்துவத்துக்கு சான்றாக இன்னொரு விடயத்தையும் சிலிர்ப்புடன் நம்மோடு பகிர்ந்து கொண்டார். அதாவது, மனதில் தாங்க முடியாத சோகத்துடன் இருப்பவர்கள் இரவில் மலையரசி அம்மனை நினைத்து வழிபட்டு விட்டு உறங்கச் சென்றால் அவர்களது கனவில் பட்டு பாவாடை உடுத்திய குழந்தையாக அருட்காட்சி தருவாளாம் மலையரசி அம்மன். அந்த அளவில் பக்தர்களின் துன்பங்களையெல்லாம் பஞ்சு பஞ்சாக பறந்து போகச் செய்வாள் மலையரசி அம்மன். 2 தளங்களாக அமைந்திருக்கும் இத்திருக்கோயிலில் மலையரசி அம்மன் மேல்தளத்தில் அருட்காட்சி தர, ஆடவர்கள் மேல்தளத்திலிருந்தும் பெண்கள் கீழ்த்தளத்திலிருந்தும் அம்மனை தரிசிக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். இத்தலத்தின் சிறப்பு, பக்தர்களின் நன்மைக்காக அம்மனே தன் திருமுடியில் கரகம் ஏந்தும் அற்புதமான திருத்தலம். திருமணத்தடை நீங்கவும் குழந்தை பாக்கியம் வேண்டியும் ஏராளமான பக்தர்கள் இங்கே பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறார்கள். திருப்பத்தூர் பிள்ளையார்பட்டி சாலை வழித்தடத்தில் வைரவன்பட்டியிலிருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கும் சிறுகுடல்பட்டி கிராமத்தில் ஜனனம் பெற்று மலையரசி அம்மனின் அருளாசியால் மதங்களையெல்லாம் கடந்து எல்லோருடைய மனங்களிலும் மகராசனாய் தவழ்ந்து கொண்டிருக்கும் தவப்புதல்வனாம் கவியரசரின் 100 சிறப்பு நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை நான் சந்திக்கின்றேன். உங்கள் அன்பு நெஞ்சம் அருணாச்சலம் லக்ஷ்மணன்.